நிலைத்திருக்க முடியும். என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும். அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன். மேலை நாட்டிற்கும் இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம். இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என்கின்ற ஸ்தானத்திலே இருந்து சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார். தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளே. உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது? தாய், அவள் மட்டுமே. இன்ன தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு. தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவு. தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமக்கு சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவோம். அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவோம். அதனாலேதான் சுருக்கமாக 4 சொற்களை வைத்து மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த 4 வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை மாதா, சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம். சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குரு. இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகம் எழலாம். இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம். தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது, ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது. மாதா சந்தேகத்துக்கே இடமில்லாது. அவளிடமிருந்து நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகிறது. ஜனனம் ஆரம்பமாகும் போது இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை. அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறார். அதனாலேதான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள். ஆண்டவன் கொடுத்ததா, பிறகு தாய் தந்தை இல்லை என்ன என்ற கேள்வி கேட்கின்றவர்கள் இதை அறிய வேண்டும். தாய் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை. ஆண்டவனுடைய விருப்பத்தின்படியே நாம் ஜனிக்கிறோம். அதற்கு 2 கருவிகள், தாயும் தந்தையுமா. ஜனனம் நமக்கு சர்வநிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம். எந்த வயதிலேயும் மரணம் வரலாம், விபத்திலே வரலாம், எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கின்ற குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தார். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலேதான் தோற்றமளிக்கின்றான். ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இன்ன தேதியில் இன்ன காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிறது. ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறார். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்று இருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல இந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நீதியை முதலிலே துவக்கி வைத்தது இந்து மதம்தான். அந்த இந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேதான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது.
நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடைய செய்து கொள்ளுகிறான். அதனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலே தான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகின்றது. காஃபி ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையலாகி இருக்கிறது, சாப்பிட உட்காருகிறோம், நல்ல சமையல் நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வலித்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடும். அதை நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கும். எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்றவர்கள் அழைத்தார். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்கள் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் 2 எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவி இறந்தார். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபத்தினி வரதன் என்றார். 2ஐயும் 2 துருவங்களாக ஆக்கி காட்டினார். 2 வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்றவர்கள் போதிக்க வரவில்லை. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்தது. ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபத்தினி வரதமாகும். அந்த ஏகபத்தினி வரதன் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான ஓமை நயங்களை அது சொன்னது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம், ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறார். இளவரசனாக வருகிறார், மன்மதன் போல வருகிறார், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறார். எதிலேயும் அவள் மயங்கவில்லையே சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாய். அது யாருடைய வேஷம் தெரியுமா? ஸ்ரீராமனுடைய வேஷம். அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாய் என்று அமைச்சர் சொல்லுகிறார். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமல் போய்விடுமா? நானும் ராமனை போலவே வேஷம் எடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு சீதையின் மீது இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றவன் வருகிறான். ஏகபத்தினி வரதன் என்பதை வெறும் ஆசையோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக உருவித்தது சாதாரண மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்றது. அருந்ததியினுடைய கதை, நலாயினியின் கதை, அனுசூயையின் கதை, அகலிகையின் கதை, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது. இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டது. இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும். கல்லும் கணவனாகுமா, புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன், புல்லும் புருஷன் என்றால் இந்து மதம் சொன்னது கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்று. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன். சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக, உண்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் என்று அந்த பெண்ணுக்கு அது போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண்